செய்தியாக பார்த்து வருகிறோம். சபாநாயகர் அப்பாவு நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வரும் 13ஆம் தேதி அப்பாவு நேரில் ஆஜராக நீதிபதி ஜெயவேல் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவுக்கு எதிரான அவதூறு வழக்கில் தொடர்பாக அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வரும் 13ஆம் தேதியன்று அப்பாவு நேரில் ஆஜராக நீதிபதி ஜெயவேல் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவபிரகாஷ், வணக்கம். மேலும் விவரங்கள். சபாநாயகர் அப்பாவு அவர்கள் பேசினார் என்று குறிப்பிட்டு அதிமுகவின் வழக்கறிஞரான பாபு முருகல் அவருக்கு வந்த அந்த வழக்கின் காரணமாக இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் அப்பாவு அவர்கள் இன்று நேரில் ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அப்பாவு அவர்கள் வராதவரை முன்னிட்டு பாபு முருகவேல் தரப்பில் அவர் நீதிமன்றம் அனுப்பிய சம்மனை உதாசீனப்படுத்திவிட்டார் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதன் காரணமாக அப்பாவு தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர்கள் இதுபோல நீதிமன்றத்தின் சம்மனை நிராகரிப்பதற்கும் உதாசீனம் செய்வதற்கும் எந்த விதமான நோக்கமும் இல்லை என்றும் நீதிமன்றம் குறிப்பிடக்கூடிய தேதியில் ஆஜராவதற்கு தயாராக இருப்பதாகவும் அறிவித்ததன் பேரில் அதன் பிறகு நீதிபதி ஜெயவேல் அவர் இந்த 13ஆம் தேதி அப்பாவு அவர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் என்று தற்போது தீர்ப்பளித்திருக்கிறார். அதிலும் மிக முக்கியமாக இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்து சேருவதற்கு 40க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களும் முன்னாள் நிர்வாகிகளும் தயாராக இருக்கிறார்கள் என்று அப்பாவு பேசியிருந்தார். இது குறித்து இது உண்மை அல்ல என்றும் இதன் காரணமாக அதிமுகவுக்கு களங்கம் ஏற்படுத்துகிறார் என்றும் இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.